மனிதர்கள் கூடச் செல்லத் துணியாத ஒரு காடு. அதில் 4 மிருகங்கள் வாழ்ந்தன. சூரியன் எனும் சிங்கம், அரணன் பெரிய பாம்பு, வாயு எனும் சிறகுகள் கொண்ட ஓநாய், ஆதி எனும் தங்க ஆமை. இவர்கள்தான் காட்டின் காவலர்கள். ஆனால் ஒருநாள் கருங்கலை மந்திரவாதி வந்தான். அவன் இந்த மிருகங்களை அடக்கி காட்டை ஆளும் நோக்குடன் காட்டுக்குள் நுழைந்தான். அவன் மந்திரம் காட்டின் உயிரை உறிஞ்சியது. மரங்கள் உலர்ந்தன, ஆறு நின்றது. காட்டில் உள்ள 4 மிருகங்களும் அவனுடன் சண்டையிட்டன. ஆனால் முடியவில்லை. தோல்வியடைந்து சோர்வடைந்தன. அப்போதுதான் அந்த 4 மிருகங்களும் ஒரு முடிவு செய்தன. இந்த மந்திரவாதியை அழிக்க ஒரு நல்ல மனமுள்ள ஒரு மனித பிறவியாலதான் முடியும் என தீர்மானித்தனர். அப்போது அவர்கள் ஒருவரை தேடினார்கள், தூய்மையான இதயமுள்ள ஒருவரை. அதுவே நந்தினி. அந்த 4 மிருகங்களும் தங்கள் சக்தியை அவளிடம் ஒன்று சேர்த்து கொடுத்தனர். நந்தினியின் கண்களில் இப்போது ஒளி பிரகாசித்தது. காலு உயிர்ப்புடன் எழுந்தது. போருக்கு அவர்கள் தயாரானார்கள். போராட்டம் தொடங்கியது. ஒளி, காற்று, நீர், நிலம் எல்லாம் ஒன்றானது. நந்தினி தனது சக்தியால் மந்திரவாதியை கட்டுப்படுத்தினாள். கருப்பு மந்திரக்கோள் உடைந்தது. ஆறு மீண்டும் ஓடத் தொடங்கியது. காடு மீண்டும் பசுமை பெற்றது. மந்திரவாதி அழிக்கப்பட்டான். 4 மிருகங்களும் மீண்டும் தங்கள் சக்திகளுடன் காட்டின் காவலர்கள் ஆனார்கள்.